இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெப்பாலை சோப்பு தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம், பட்டர் எடுத்து வச்சுருக்கோம், விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து வெப்பாலை ஆயில். நாங்கள் 45 நாள் வந்து வெப்பாலை ஆயில் வந்து வெப்பாலை போட்டு ஊற வச்சு அந்த மாதிரி ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பச்சையாக கூட உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இலை இது பண்ணி நீங்கள் அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது டிஸ்டில் வாட்டரும் காஸ்டிக் சோடாவும் போட்டு கலந்து வச்சுருக்கோம். நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பட்டர் எடுத்து போட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆயிலோட மிக்ஸ் ஆயிடுச்சு பட்ரு. அடுத்து வந்து வெப்பாலை ஆயில் ஊற்றிக்கலாம். வெப்பாலை ஆயில் ஊற்றியாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ இந்த லையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். மோல்டில் ஊற்றி 24 மணி நேரம் ஆச்சு. நம்ம வெப்பாலை சோப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சோப்பு நல்லா வந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன பயன் பார்த்தீங்கன்னா, நமக்கு சொரியாசிஸ் இருக்குது, தேமல் இருக்குது, அப்புறம் அரிப்பு இருக்குது, ஸ்கின் அலர்ஜி எல்லாத்துக்குமே இந்த சோப்பு யூஸ் பண்ணலாங்க. இந்த வெப்பாலை சோப்பு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.